வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம மரவள்ளி கிழங்கு ஹல்வா செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம 600 கிராம் மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்துருக்கேங்க. இதோட பட்டையை நல்லா சீவிட்டு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், பட்டையெல்லாம் சீவிட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இதை கேரட் துருவல் போல் துருவி எடுத்துக்கணும். பாருங்கள், இது போல் நல்லா துருவி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த பவுலில் ஒரு பவுல் அளவுக்கு நம்ம கிழங்கோட துருவல் எடுத்துருக்கோங்க. அதே அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கணும். 1½ கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கணுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 கப் தண்ணீர் சேர்த்துக்கிட்டோங்க. இன்னும் 1 கப் நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. 2 பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோங்க. 4 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேங்க. இப்போ நம்ம முந்திரி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம நெய்யில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி நல்லா செவந்து வந்துருச்சுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். முந்திரியை மட்டும் எடுத்துக்கலாங்க, நெய் அதுலேயே இருக்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா கிழங்கு, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் ஒரு 1/2 கப் அளவு நம்ம தண்ணீர் சேர்த்துக்கலாங்க. நம்ம இதை கைவிடாமல் நல்லா கலந்து கொடுக்கணும். இது போல் நமக்கு கிழங்கு நல்லா வேக ஆரம்பித்ததும் திக்காயிருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 கப் தண்ணீர் சேர்த்துக்கலாம். மொத்தமாக 1½ கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ பாருங்கள், 1/2 கப் தண்ணீர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் ஜீனி கூட சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இன்னும் ஒரு நிமிஷத்தில் நமக்கு ஹல்வா ரெடி ஆயிருங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கோங்க. அதில் நம்ம ஹல்வாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நமக்கு ஹல்வா ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டான சூப்பரான மரவள்ளி கிழங்கு ஹல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஹல்வா நம்ம வாயில் வச்சதுமே நல்லா கரைஞ்சி போகிற அளவுக்கு ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.